Students, in this class we have to see respiration of bacteria. Okay, bacteriaவில் எப்படி respiration நடக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேமல்ஸ் ஆர் ஹையர் ஆர்கானிசமில் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும், நம்ம வந்து டியூரிங் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ஆக்சிஜன் நமக்கு எதுக்கெலாம் எப்படிலாம் வந்து டிஷ்யூக்கு போகுது, த்ரூ பிளட் சர்க்குலேஷன். ஓகே, பிளட்டு மூலிமா வந்து எசென்ஷியல் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் அந்த போயிட்டு அது வந்து என்ன அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபுட் மெட்டீரியலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி அதிலிருந்து ஏடிபி காம்பவுண்ட் எடுத்துக்கிது. ஸோ அது மூலிமா நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி ஸ்டாமினா நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே அந்த எனர்ஜியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பிளான்ட்ஸில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது, ஸோ நீங்கள் நம்ம செகண்ட் வால்யூமில் படிப்போம் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸில் வந்து ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. கிளைகாலைசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரப் சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் முடிஞ்சால் தான் அதில் வந்து ஏடிபி ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஏடிபி வந்து எதுலேருந்து அது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும்னா FADH2 NADH2ன்னு சொல்லக்கூடிய சம் மாலிகூல்ஸ்லேருந்து அது ஏடிபியை ரிலீஸ் பண்ணும். அந்த ஏடிபியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் இஸ் எசென்ஷியல். பிளான்ட்ஸில் வந்து அந்த ஆக்சிஜன் ப்ளஸ் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் NADH2 FADH2ன்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட்லேருந்து H2 ஓகே ஹைட்ரஜன் அயான்ஸ் மாலிகுல் கூட இந்த ஆக்சிஜன் வந்து அங்கே ஜாயிண்ட் ஆகும்போது ஃபைனலாக ஏடிபி அது ரிலீஸ் பண்ணிவிட்டு வாட்டர் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும். சைட் பை சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடும் அது வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் கம்பல்சரி வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஹையர் ஆர்கானிசம். பட் பாக்டீரியாவில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும்? ஓகே, பாக்டீரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ரோகேரியாட்டிக். அதில் வந்து கிளைகாலைசிஸ் வந்து காமன், எல்லா ஆர்கானிசம் நடக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராசஸ். ஓகே, ஸோ கிளைகாலைசிஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரப் சைக்கிள், அதுக்கு அடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஓகே, ஃபெர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய அந்த ப்ரோகேரியாட்ஸில் எல்லாமே இந்த 3 ஸ்டேஜஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆன் த பாக்டீரியம் அதுக்கேற்ற மாதிரியான அது வந்து ஃபெர்மெண்டைஸ் பண்ணி அங்கேருந்து அது வந்து காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணும். ஓகே, அந்த காம்பவுண்டை வச்சுட்டு அது எனர்ஜியை வந்து சிந்தசைஸ் பண்ணிடும். ஸோ இது பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இந்த டைப்பில் தான் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும்ன்றதை நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதில் வந்து எனி டைப் ஆஃப் ஓகே இப்படிலாம் ரெஸ்பிரேஷன் பாக்டீரியாவில் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் நமக்கே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸில் நீங்கள் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு தான் நீங்களும் போக போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன, நார்மலாக ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ அந்த ஆர்கானிசம் பர்டிகுலர் நம்ம வந்து ஏரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். வித்தவுட் ஆக்சிஜன் அது மூலிமா அவங்க வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுறவங்க வந்து ஆனரோப்ஸ். ஓகே, அது வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் இல்லாமல் ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம் எல்லாம் ஆனரோப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் பாக்டீரியாவோட இதையும் தாண்டி சம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் இன்னும் அதிகமான ஒரு வியக்கத்தகுந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரெஸ்பிரேஷன் வந்து பாக்டீரியாவில் இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியல் ரெஸ்பிரேஷனை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மெயினாக ஸோ ரெஸ்பிரேஷன் என்ன, ரெஸ்பிரேஷன்ன்றது ஆக்சிடைஸ் ஃபுட் மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆகிட்டு அதிலிருந்து வந்து என்ன பண்ணும், எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிகுல் கிடைக்கிறது சிம்பிள். ஓகே, ஸோ அது வந்து காமனாக நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன். ஸோ அப்போ இங்கே வந்து ஆக்சிஜன் இன்வால்வ்டு ஆகிறத வச்சு நம்ம வந்து ஆர்கானிசம்னு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், ஏரோபிக் அண்டு ஆனரோபிக். ஓகே, தோஸ் ஆர்கானிசம் யூட்டிலைஸ்டு ஆக்சிஜன் ஃபார் த ரெஸ்பிரேஷன் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, தட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் we are classified as a aerobic. ஓகே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அந்த ஆர்கானிசம் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏரோப்ஸ். ஓகே, இது பாக்டீரியாவில் வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குது, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். தட் மீன்ஸ் ஆனரோப் மீன்ஸ் வித்தவுட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆக்சிஜன் இட் நாட் எசென்ஷியல் ஃபார் த ரெஸ்பிரேஷன் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. தட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் நோன் அஸ் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். இதை வந்து நம்ம வேறு எப்படி சொல்லலாம், ஃபெர்மெண்டேஷன் கூட சொல்லலாம் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து கிளாஸ்ட்ரீடியம். இது வந்து பாக்டீரியா மட்டும் தான், நம்ம அதர் ஆர்கானிசம் கன்சிடர் பண்ண தேவையில்லை, பாக்டீரியா மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் இஸ் மஸ்ட் யூட்டிலைஸ்டு ஃபார் த ரெஸ்பிரேஷன். ஓகே, அண்ட் ஏனரோபிக்ன்றதுல ஆக்சிஜன் நாட் இன்வால்வ்டு இன் த ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் நோ நீட் ஃபார் த ரெஸ்பிரேஷன், தட் இஸ் த ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, இது வந்து சிம்பிள் தான். நீங்கள் வந்து இந்த என்ன சொல்லுங்க, இந்த ப்ரைமரி கிளாஸஸ்லேருந்து இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனை நீங்கள் படிச்சுட்டு தான் வரீங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சம் என்ன சொல்லுவாங்கன்னா இதே மாரி சம் ரெஸ்பிரேஷன் கேரக்டர் பாக்டீரியாவில் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம் இப்போது.
ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். ஓகே, ஆப்ளிகேட்ன்றது என்னென்னா அந்த ஃபீல்டு கம்பல்சரி அங்கே இருக்கணும். அந்த ஃபீல்டு அந்த சரௌண்டிங்ஸில் அந்த கேரக்டர்ஸ் அங்கே இல்லைன்னா அந்த ஆர்கானிசம் வந்து என்னது இட் கேனாட் சர்வைவல். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்து ஆப்ளிகேட் நம்ம சொல்லுவோம். ஸோ வைரஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஆப்ளிகேட் பேரசைட். ஓகே, ஆப்ளிகேட் வைரஸஸ் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ பர்டிகுலர் வைரஸ் வந்து அது பர்டிகுலர் ஹோஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எல்லா வைரஸும் காமனாக எல்லா ஆர்கானிசமுக்கும் அது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ அப்போ பிளான்ட்டுக்கு தனி வைரஸ் இருக்குது, அனிமல்ஸுக்கு தனி வைரஸ் இருக்குது, ஹியூமனுக்கு தனி வைரஸ் இருக்குது. ஸோ சம் வைரஸ் வந்து இதில் இன்டர்மிங்கலாக இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸும் இருக்குது, அது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் என்னென்னா தே மஸ்ட் ஹேவ் ஆக்சிஜன் டு சர்வைவ். ஓகே, ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்டீரியம் அந்த ஃபீல்டில் சர்வைவல் ஆகும், அந்த கண்டிஷனில் அது சர்வைவல் ஆகும், உயிரோட வாழும். ஆக்சிஜன் இல்லைன்னா அதால் என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக அதால் சர்வைவல் பண்ண முடியாது. இட் லீட்ஸ் டு த டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தான் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து சம் மைக்ரோகாக்கஸ் ஸ்பீஷீஸை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ். ஓகே, ஆனரோப்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஆக்சிஜன் நோ நீட் ஃபார் த ரெஸ்பிரேஷன் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆக்சிஜன் ஃபீல்டுலையும் இட் கேன் சர்வைவ். ஓகே, ஆக்சிஜன் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய ஃபீல்டுலேயும் அதால் உயிர் வாழ முடியும். அப்போது போத் இட் கேன் லிவ் போத் இன் ஆக்சிஜன் அண்ட் வித்தவுட் ஆக்சிஜன் ஃபீல்டு. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம வந்து ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அதனுடைய அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை வந்து என்ன பண்ணிக்கோ, அது மாடிஃபை பண்ணிக்கோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ். ஓகே, இதில் பாக்டீரியா கேன் க்ரோ எய்தர் யூஸிங் ஆக்சிஜன் ஆஸ் எ டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார். ஓகே, ஸோ அந்த ரெஸ்பிரேஷனுடைய லாஸ்ட் ப்ராசஸ் எலக்ட்ரான் அக்செப்டார். ஓகே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து ப்ரோகேரியட்ன்றதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடக்காது, அதில் சம் மாடிஃபைடு சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஓகே, ப்ரிமிட்டிவ் கண்டிஷனில் தான் இதில் நடக்கும். ஸோ அப்போ அந்த ஃபைனலாக வரக்கூடிய ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணிக்கும், ஸோ வாட்டர் மாலிகூல் அண்டு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அது வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஆர் இல்லைனா ஆனரோபிக்கலி யூஸிங் ஃபெர்மெண்டேஷன். ஆக்சிஜன் கிடைக்காத டைமில் அது என்ன பண்ணுன்னா ஃபெர்மெண்டேஷனை கண்டக்ட் பண்ணும். ஃபெர்மெண்டேஷன் நடந்தாலும் அங்கே என்ன கிடைக்கும், இது எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ போத் ரியாக்ஷன் எதுவாக இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ் இஸ் நத்திங் பட் ஓகே தோஸ் ஆர்கானிசம் கேன் க்ரோ எய்தர் யூஸிங் ஆக்சிஜன் ஆஸ் எ டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார் ஆர் ஆனரோபிக்கலி யூஸிங் ஃபெர்மெண்டேஷன் டு அப்டைன் எனர்ஜி. ஓகே, ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ரிஷியா கோலி. ஓகே, அதை நம்ம வந்து கோலின்னு சிம்பிளாக சொல்கிறோம். அடுத்து சால்மோனல்லா ஸ்பீஷீஸ். ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே பாக்டீரியா நம்ம வந்து அவுட் சைடு என்விரான்மெண்ட் ஃபீல்டுலையும் இருக்குது, அவுட்டர் என்விரான்மெண்ட்லையும் இருக்குது, நம்மளுடைய மவுத்லேயும் இருக்கும், ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லையும் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்பேஸில் எல்லாமே வந்து ஆக்சிஜன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எலக்ட்ரான் அக்செப்டார் மூலிமா எனர்ஜியை அது வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும். பட் ஸ்மால் இன்டெஸ்டைன், நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில் பாக்டீரியா அங்கேயும் இருக்குது. ஓகே, ஈகோலி பாக்டீரியா இருக்குது. ஸோ அப்போ அந்த ஈகோலி பாக்டீரியாத்துக்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அப்போ அது வந்து அங்கே வித்தவுட் ஆக்சிஜன் ஃபீல்டில் இருக்குது. அந்த மாதிரி டைமில் அது வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதிலிருந்து எனர்ஜியை வந்து அது சிந்தசைஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரே ஆர்கானிசம் வந்து எப்படி ஆக்சிஜன் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அது என்ன பண்ணிக்கும், அது வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ். ஓகே, ஸோ அடுத்து ஒரு ரெண்டு பெக்குலியர் கேரக்டர் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஆக்சிஜனை வச்சு தான் வந்து ஆர்கானிசம் வந்து ஏரோபிக் ஆர் ஆனரோபிக்ன்றதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஒன்று ஆக்சிஜன் அந்த ஆர்கானிசம் வந்து தேவையாக இருக்கும், இல்லைனா வந்து நோ நீட், அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் எசென்ஷியல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எல்லா ஆர்கானிசமும் ரெஸ்பிரேஷன் கண்டக்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒன்று ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா குரூப் என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து கம்பல்சரி கார்பன் டை ஆக்சைடு வந்து எசென்ஷியல். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம என்ன சொல்கிறோன்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. ஓகே, திஸ் பாக்டீரியா ரெக்வயர் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் தேர் க்ரோத். ஓகே, அதனுடைய க்ரோத் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் பதிலாக அது எதை தான் வந்து இன்ஹேல் பண்ணணும்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த குரூப் ஆஃப் பாக்டீரியா நம்ம என்ன சொல்லணும்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் கேம்பைலோபாக்டர். ஓகே, கேம்பைலோபாக்டர் ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட் ஒன்
மேக்னட்டோசோம்ஸ். ஓகே, மேக்னட்டோ இதுலேயே உங்களுக்கு இருக்குது மேக்னெட். ஓகே, மேக்னெட்ன்றது காந்தம். ஸோ அந்த காந்தத்தை செய்கிறதுக்கு சம் அயன் வந்து அயன் பீசஸ் ஆர் அயன் பார்ட்டிகல் வந்து எசென்ஷியல். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல் என்னன்னு நம்ம சொல்லணும், மேக்னடைடுன்னு சொல்லுவோம். ஸோ பாக்டீரியாவில் ஓகே, எஸ்பெஷலி அந்த பாக்டீரியாவோட சைட்டோபிளாசத்தில் மேக்னடைடு வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 40 to 50 செயின் அளவுக்கு அந்த மேக்னடைடு வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி மேக்னடைடு இது வரைக்கும் இது ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸப்ட் கேரக்டர்னு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பாக்டீரியாவிலும் சம் அயன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அயன் மெட்டீரியல் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் நம்ம வந்து மேக்னட்டோசோம்ஸ். ஓகே, இஃப் த அயன் பார்ட்டிகல் presence in the bacteria that is called magnetosomes. ஒன் ஆஃப் த செல் இன்க்ளூஷன்ஸை நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதனுடைய ஃபுல் மீனிங் என்னன்றது பார்த்தோம்னா இன்ட்ராசெல்லுலார் செயின்ஸ் ஆஃப் 40 to 50 மேக்னடைடு. ஓகே, ஸோ 40லேருந்து 50 மாலிகுல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மேக்னடைடு வந்து செயின் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். தீஸ் ஆர் விச் பாசஸ் ஃபவுண்ட் இன் இதில் பார்த்தீங்கன்னா அக்வாஸ்பைரிலம் அண்டு மேக்னட்டோடாக்டிகம். ஓகே, அப்படின்ற பாக்டீரியாவில் இந்த மேக்னட்டோசோம் இருக்குது. ஓகே, ஸோ காந்தத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த அயன் பார்ட்டிகல்ஸை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இன் பாக்டீரியா கால்டு அக்வாஸ்பைரிலம் மேக்னட்டோடாக்டிகம். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா மூலிமா நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா ஹெல்ப்ஸ் டு லொக்கேட் நியூட்ரியன்ட் ரிச் செடிமெண்ட்ஸ். ஓகே, சாயிலில் எந்த இடத்துல எஸ்பெஷலி அயன் வந்து அதிகமாக இருக்குன்றதை நம்ம இந்த பாக்டீரியா அந்த இடத்துல இருந்ததுன்னா அப்போ கம்பல்சரி அங்கே அயன் இருக்குன்றதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை இந்த கேப்டன் ஆஃப் லேக் மேக்னட்டோசோம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு 2 மார்க் அண்டு 1 மார்க்கில் வரக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து ஜென்ரல். அதில் இந்த ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ் உங்களுக்கு தனியாக 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருப்பாங்க. ஸோ நானும் ஒரு டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குது, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குது, ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் இருக்குது. ஆப்ளிகேட் ரெஸ்பிரேஷன் ஓகே, தட் இஸ் கம்பல்சரி ஆக்சிஜன் அந்த இடத்துல ப்ரெசன்ஸாக இருந்தால் தான் அந்த பாக்டீரியா வந்து இட் கேன் சர்வைவல். ஓகே, அதுக்கு அடுத்து ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ். என்விரான்மெண்ட் ஃபீல்டு எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்டீரியா என்ன ஆகிக்கும், மாடிஃபைடு ஆகிடும். ஓகே, ஸோ அந்த கேரக்டர் ஃபேக்கல்டேட்டிவ். தென் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா, கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்டீரியா அந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் பண்ண முடியும். அடுத்து மேக்னட்டோசோம்ஸ், இது வந்து ரெஸ்பிரேஷனுக்கு தாண்டி ஜென்ரல் கொஷின்ஸாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மேக்னட்டோசோம்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனில் வராது. ஓகே, ஸோ புக்கில் வந்து க்ரீன் கலர் பாக்ஸ் கொடுத்தனால இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். மேக்னட்டோசோம்ஸ் வந்து என்னது, எனர்ஜி ரிச் காம்பவுண்ட். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் அயன் ரிச் காம்பவுண்டு எந்த இடத்துல இருக்குன்றதை ஃபவுண்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஐடென்டிஃபிகேஷனை நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மேக்னட்டோசோம்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல அயன் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.